அதிமுகவில் செத்து போன 15 லட்சம் பேர், டீ வடை குரட்டை, இபிஎஸ் பாடிய தாலாட்டு, ஏடிஎம்கே ஐடி விங் கூட்டத்தில் நடந்தது என்ன? வணக்கம், நான் உங்கள் காண்டீபன். இது உங்கள் நியூ பாரத். திமுகவில் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினும் இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாவட்ட வாரியாகவும் அதே நேரத்தில் தொகுதி வாரியாகவும் சுற்றி சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான கட்சியை தயார்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக பக்கம் எந்தவித சலனமும் இல்லாமல் அதோட தலைமை சைலண்ட் மோட்ல இருந்துச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, சென்னை ராயப்பேட்டை இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் திடீர்னு ஐடி விங் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்கன்னா, இது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவதற்கு உண்டான ஒரு முதல் படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு எழுந்திருக்கு. மேலும் இந்த ஐடி விங் நிர்வாகிகளோட கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இது பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் நடைபெற அப்படிங்கிற ஒரு அறிவிப்பால இது தேர்தலுக்கு உண்டான ஒரு அரைக்கூலா இருக்கும். இதுல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது அறிக்கை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் மத்தியில் ரொம்ப ஆவலோட அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சேர்ந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பிரத்யேக ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல ஒவ்வொருவரும் எங்க உட்காரணும் அந்த மீட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேரை ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் யார் யார் என்ன செய்யணும், யார் யார் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தலும் முன்கூட்டியே அந்த நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு முன்னாலே ஐடி விங் நிர்வாகிகள் எல்லாரும் அந்த அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகைக்குள்ள ஒரு கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் இருக்கு. அந்த அரங்குக்குள்ள கொண்டு போய் எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. இது சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய விஷயமா இந்த நடைபெறக்கூடிய இந்த ஐடி விங் அப்படிங்கிற கூட்டம் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, சென்னையோட சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஏராளமான பேர் அங்க வர வச்சுட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியோட கார் அந்த ரோட்ல தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, அவரை சுத்தி வளைச்சு தொண்டர்கள் வாழ்த்து கோஷம் வெண்ண பிளந்துட்டு போற அளவுக்கு கோஷம் போடுறாங்க. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் அங்க வெளியே ஒரு டிஜிட்டல் பேனர் வச்சிருந்தாங்க. அதை துவக்கி வைக்கிறதுக்காக அவரு கீழே குனிறாரு. அவரை குறி வைத்து ஒரு செல்போன் ஒன்று வீசுறாங்க. அந்த செல்போனை எடப்பாடி பழனிசாமியோட கழுத்தை பதம் பார்த்துடுது. ஆனாலும் கூட எதையும் அழட்டிக்காம அவர் நேரம் என்ன பண்றாரு, டிஜிட்டல் போர்டை துவக்க விழாவை துவக்கி வச்சுட்டு நேராக கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய ஐடி விங் கூட்டம் அந்த ஐடி விங்குடைய செயலாளர் இருக்கார் இல்லையா, ராஜ் சத்யன், அவருடைய ஸ்பீச்சோட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் எதுவும் பெருசா பேசல. அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா, கேபி முனுசாமி, அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் பேச்சுல பாத்தீங்கன்னா, அதிமுக ஐடி விங்கை விட இந்த பாஜகவோட ஐடி விங் ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான தோணில தான் அவர் பேசி முடிச்சிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, வெறும் 20 பேரை வச்சுக்கிட்டு பாஜகவோட ஐடி விங் பாத்தீங்கன்னா தமிழகத்தோட எதிர்கட்சி போல பாஜக தான் அப்படிங்கிற அளவுக்கு தோற்றத்தை உருவாக்கி அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு தான் கேபி முனுசாமி பேசியிருக்கிறாரு. இது எல்லாம் அதிமுக ஐடி விங்க முறியடிக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிவிச்சு அவரோட பேச்சை முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு முன்னாலே என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த நிர்வாகிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா டீ, காஃபி, வடை, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நிர்வாகிங்க சாப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் ஏறி அவர் ஸ்பீச் ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கம் போல அவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த பொதுக்கூட்டத்திலையும் அந்த செய்தியாளர் சந்திப்புலையும் பேசுறாரு இல்லையா, அதே விஷயத்தை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆரம்பத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏமாற்றி விட்டது. அதே போல பாத்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தது ஏழை மாணவர்களை மருத்துவர் ஆக்கி பார்த்தது அதிமுக அரசு தான். கோவிட் காலத்துல தமிழகத்துல அதிமுக அரசு சிறப்பா பணியாற்றுச்சு. இதை பிரதமர் மோடி அப்போதே தமிழக அரசை பாராட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சமாவே அரைக்க ஆரம்பிச்சு விட்டேன்னு இந்த டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட்டாங்களே இந்த ஐடி விங் நிர்வாகிங்க, அவங்களுக்கு அப்படியே தாலாட்டு பாடுறது போல இருந்திருக்காங்க. இதுல ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் போய் கண்ணை மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் கொரட்டை வெட்டுதா சொல்லி அங்க மீட்டிங்ல பங்கேற்றவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவரோட பேச்சிலே சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அலறி அடிச்சு எழுந்து உட்காந்து அவரோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிமுக இந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அது 10 முதல் 15% வரையும் வயசானவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே நிர்வாகிகள் பல பேர் பதறி போயிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா, 2016 வருஷத்துல நடந்துச்சு இல்லையா சட்டமன்ற தேர்தல், அதுல பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 1.25 கோடி வாக்குகளை வாங்கி இருந்துச்சு. இதுல அதிமுக ஓட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 1 கோடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும், எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, அந்த 15% பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப அதிமுகவோட வாக்கு வங்கியாக இருந்த 15 லட்சம் பேரும் செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீட்டிங்ல வந்த எல்லாரையுமே ஒரு கணம் இதை கேட்டு கணக்கு போட்டு பார்த்து ஆடி போயிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு வழியா
அதிமுகவுடைய ஐடி விங்கோட செயல்பாடுகள் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி அப்பாடா இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எல்லாருமே இந்த நிர்வாகிகள் இருக்காங்களே இவங்க எல்லாமே பத்திரிகையாளராக மாறணும் அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த மாவட்ட செயலாளர்களோட நிகழ்ச்சிகளை மட்டுமே டிஜிட்டல் மீடியாக்கள் வந்து ப்ரொமோட் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு போய் உட்காந்துருக்கிறாரு. இடையில இந்த ஸ்பீச்சுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்களை வந்து ஒரு பிடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது எந்த ஊடகமும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவா இல்ல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அந்த ஸ்டேஜிலே பேசி தீர்த்திருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில வந்து ஒரு சேனல் வந்து துவங்குச்சு இல்லையா, அது கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு வரதா குற்றம் சாட்டி அங்கே பேசியிருக்கிறாரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தினமலருடைய பீட்டர் மாமா இருக்காரு இல்லையா, அவரையும் ஒரு பிடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஊடகங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து எதுவும் துணையா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இப்போ இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே திமுகவுக்கு பயப்படுறதா சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஐடி விங்கோட செயல்பாடுகளோட முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்லி அவரோட பேச்சை முடிச்சிருக்கிறாரு. சரி, இந்த மீட்டிங் நமக்கு வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தயாராகிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல தான் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்த அந்த ஐடி விங் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசுற மாதிரி பேசிட்டாரு, பெரிய ஏமாற்றத்தோட திரும்பி இருக்காங்க அந்த ஐடி விங் நிர்வாகிங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு செல்போன் வீசினாங்க இல்லையா, அந்த விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுக்குது. அது யாரா வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் யாரா அது செல்போன் வீசினது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ஃபோன் எடுத்துக்கிட்டு. அப்போ இன்னொருத்தரோட கைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி மேலே விழுந்ததா சொல்லி அதிமுக தரப்பில் விளக்கம் கொடுத்துட்டு ஒரு வழி அந்த கூட்டத்தை முடிச்சிருக்காங்க. இன்னொரு அரசியல் தொகுப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்பொழுதும் போல் நான் உங்கள் காண்டீபன்.